ஆபரேஷன் பண்ணும்போது பேஷண்ட் கத்த தான் செய்வாங்க. ஆனா அந்த நோயை போக்கக்கூடிய கடமை எங்களுக்கு இருக்கு. சாக வரைக்கும் இருக்கும். அழுத்தங்கள் இருக்குதா? எக்ஸ்டர்னல் பிரஷர் ஏதோ உங்களுக்கு இருக்குதா? இதே மாதிரி அழுத்தங்கள் இல்ல. ஒரு பயணிக்கிற படைப்பாளியா நீங்க இருக்கும்போது அழுத்தங்கள் இருக்கும். பொறுப்பு இருக்கு. அழுத்தங்கள் பொறுப்பு வேற. ஒரு படைப்பாளியை உங்களை ரொம்ப அதிகமா நம்பும் போது, ஒரு சினிமா தாண்டி என்டர்டைன்மெண்ட் தாண்டி உங்களை போஸ்டா நம்புவாங்க. நீ ஒன்று சொன்னா நான் அதை உண்மைன்னு எடுத்துக்கணும் நம்புவாங்க. அப்போ அந்த ஒரு உன்னோட படத்தை நான் பார்க்கும்போது நான் சாதாரணமாக எடுத்துக்க மாட்டேன். மற்ற சினிமாவை பார்க்குற மாதிரி உன் படத்தை நான் பார்க்க மாட்டேன். உன் சினிமாவுக்கு நான் ஸ்பெஷலாக பார்ப்பேன். உன் சினிமாவை நான் தீவிரமாக கண்காணிப்பேன். உன்னோட சினிமாவை நான் வந்து நோட் பண்ணிக்குவேன். உன்னோட சினிமாவை நான் அண்டர்லைன் பண்ணிக்குவேன்னு சொல்றதுனால எனக்கு பொறுப்பு அதிகமாகிருக்கு. இப்போ ஒவ்வொருத்தரும் படம் பார்க்கும்போது மாறி படம் பார்க்க போகிறோம். அதில் ஏதோ ஒரு விஷயம் கடத்தப்பட்டிருக்கும், ஏதோ ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கும். அந்த உண்மை சமூகத்துக்கு தேவையானதா இல்லையானதா அப்படிங்கிறத டிபேட் கிரியேட் ஆகும். அப்படிங்கும்போது வெறுமனா படம் நல்லா இருக்கு, கொண்டாடுறாங்க, படம் வேகமா போகுது, படம் குதிரை வேகத்துல ஓடுது, அதை வச்சு வைக்க முடியாது. இந்த படம் மக்களுக்கு என்ன கடந்துச்சு அப்படிங்கிற பொறுப்பு இருக்குல்ல. அப்போ எவ்ரி ஃப்ரேம் எவ்ரி ஷார்ட்டை யோசிக்கும் போது நான் ஏதாவது தப்பா வைக்கிறேனா, எவ்வளவு சினிமாவுக்காக வைக்கிறேனா, இல்ல படம் ஸ்லோவா போனா கூட பரவாயில்ல, நான் நேர்மையை கையாளுறேனா அப்படிங்கிற பொறுப்பு வந்து இருக்கு. அந்த பொறுப்புக்குள்ள சின்ன அழுத்தம் இருக்கு. அந்த அழுத்தம்ங்கிறது கமர்ஷியல் அழுத்தம், அதாவது சோசியல். என் கூட சேர்ந்து கமிட்மெண்ட் என் கூட வேலை பார்ப்பாங்கல்ல, எனக்கு இது இருக்கு, ஆனா அவங்களுக்குலாம் அது இருக்காது. அப்போ அவங்க வேற ஒன்று எதிர்பார்ப்பாங்க. அப்போ அவங்களையும் நானும் பேலன்ஸ் பண்ணி நான் இதை சொல்றேன். இப்போ ஏன் இடையில வந்து ரொம்ப ஃபோர்ஸ்டா பேசணும்னா, திருப்பி இந்த ஒரே நெகட்டிவை கேட்டு எந்த ஃப்ரெஷ் மீட் வந்தாலும் இப்படி சொல்றாங்களே. 5 படமா உங்களுக்கு தெரியும். அந்த 5 படத்தையும் தாண்டி தான் படங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அந்த 5 படத்தையும் மக்கள் புதுசா கொண்டாடுறாங்க. அப்படி இவ்வளவு மக்கள் கொண்டாடுற ஒரு விஷயத்த அப்படியே தள்ளி வச்சுட்டு ஒரு 10 பேர் பண்ற நெகட்டிவ் செட் பண்ணி திருப்பது இருக்குல்ல, அது ரொம்ப பெயினா இருக்கு. அதிகமா இருக்குறீங்க உங்க படம் அந்த மாதிரி தாக்கி இல்ல அதான் சொல்றேன். இல்ல அப்படி ஒண்ணு இப்போ நான் என்ன சொல்றேன்னா, ஒருவேளை அப்படி ஒரு பொறுப்பு எனக்கு என்னையால ஒரு நடந்துச்சுன்னா நான் பொறுப்பேற்றிருப்பேன். அதை பத்தி நான் பேசியிருப்பேன். சாதியை பற்றி உங்களுக்கு வந்து உங்க நோயை பற்றி ஒரு சாதியை பற்றி உங்களுக்கு பேசும்போது உங்களுக்கு வலியும் பெயின் வருதுலாம் வராம உங்களுக்கு வந்து பயம் வந்துச்சு அப்படின்னா அந்த பயத்துக்குள்ள நீங்க ஆட்பட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். நான் மறுபடியும் சொல்றேன், நான் திருப்பி சொல்றேன், தைரியமா தான் சொல்றேன். என் லைஃப்ல நான் வந்து கடந்து இருக்கும் வந்தது. நான் ஒரு படத்துக்கு 100 நாள் வேலை பார்க்குறேன். ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்தை உழைக்கிறேன். ராத்திரி பகல வேலை பார்க்குறேன். இது எல்லாம் வெறுமன கமர்ஷியலுக்காக நான் பண்ண விரும்பல. எனக்கு ஒரு கடமை இருக்கு, எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு, எனக்கு ஒரு பாடம் இருக்கு. நான் படிச்சிருக்கேன், வாசிச்சிருக்கேன், நிறைய தலைவர்களை பின்பற்றியிருக்கேன். எனக்கு ஒரு அத்தனையும் சாதாரணமா பொழுதுபோக்கா மட்டும் செஞ்சுட்டு போய் தூங்க முடியாது. அதுல நான் வந்து குறைந்தபட்சம் நான் வேலை பார்க்கறதுக்கு அர்த்தம்னு நினைக்கிறேன். ஒருவேளை நாளைக்கு நான் இல்லாம போயிட்டா கூட மார்ஷல் வாஜ் படம் எடுத்தான்னு சொல்லாம மார்ஷல் வாஜ் இதெல்லாம் பண்ணிட்டு போனா அப்படின்னு சொல்லணும்னு ஆசைப்படுறேன்.